நேரம் 6 மணி ஆகுது. கந்தசாமிய நேற்றிந்த நேரம் தான் வந்தவர். கதவையும் சத்தஞ்சடா இல்லாம துறந்து கொண்டு வந்தவர். இன்றைக்கு அவரை பற்றி இறங்கி விசாரிக்க எல்லோ வருகுது கதை. இவன் இப்படி செய்வன் நான் என்னத்தை கண்டா இப்படி இருக்கிறானப்பா. எனக்கு உலகத்தையும் வந்து கதைக்கிறோம். எனக்கு ஒழிச்சு போட்டானே, இந்த விஷயத்தை எனக்கு ஒழிச்சு போட்டானே. இன்றைக்கு வரட்டும் அவர் கேட்டு துறந்து கேட்குது வாராரு போலடாக்கு. இன்றைக்கு அத்தான் பலமாக விட்ட பாப்போம். பார்த்துட்டு போவோம் ஒரு கையால. தம்பி கதவு இன்றைக்கு துறந்தான் வைக்கிறேன். வேற வீட்டுக்கு பாரு பாரு பாரு. நான் நோமலா இருக்கிறேன். சந்தோஷம். வேற இதுல இரு. இன்றைக்கு உம்மோட நினைச்சுதான் ஒரு பாட்டு பாட போறேன். உம்மை பற்றி நான் ஒரு பாட்டு பாட போறேன். என்ன பாட்டு பாட போறீங்க? பாருமன் உம்மை பிணைச்சு தான் பாட போறேன். பொன்னான மனசு பூவான மனசு வைக்காதே பொண்ணு மேலாச, நீயும் வைக்காதே பொண்ணு மேலாச. தம்பி எனக்கு ஒண்ணு தெரியா நினைக்கிறீரேன, இந்த குழந்தையிலிருந்து கிளடு வரை நாட்டு நடப்பு சந்து கொண்டு மூல முடுக்குக்கு என்ன நடக்குதுன்னு எல்லாம் உடனுக்குடன் எனக்கு தகவல் வரும். எனக்கு ஒழிச்சு போட்டியடா. ஒழிக்கோணும் இல்ல என்ன ஒழிக்கோணும் இல்ல என்னத்த கேட்கணும் விளங்குதுதானே. உங்களுக்கு யார் சொன்னது? எனக்கு அதான் சொல்றேன். எனக்கு உடனுக்குடன் வரும். பருவதத்தின் பேத்தியோட உனக்கு என்ன அழுவர்? உங்க குடி என்ன? உங்க கோத்திரம் என்ன? என்ன புளியா? நான் வாழ மாட்டேன். உங்க வடிவுக்கு உங்க அழகுக்கு உங்க படிப்புக்கு மடியா லட்ச கணக்காடா கோடி கணக்காடா சீதனம் வாங்கி நான் உனக்கு கட்டித்தாரேன். சொல்லாதே. அவளுக்கு தொடர விடு. நல்லா வாழ வேணும். கண்டியலை என்ன பறையா இருக்கிற அந்த கதையை விடு. நான் ஒரு பொம்பளை பார்த்து நல்ல சீதனத்தோட கட்டித்தாரேன். இனி என்ற காதுக்கு பர்வதத்தின் வெட்டைக்கு பேத்திக்கு பின்னால நீ திடீராண்டு வரக்கூடாது. விளங்குதோ விளங்குதோ உதவோடு நிப்பாய்.